படிக்கும் பழக்கம் வந்தால் சிந்திக்கும் திறன் வரும், சிந்திக்கும் திறன் வந்தால் அறிவு பெருகும் என்ற அப்துல் கலாம் அவர்களின் வார்த்தைக்கு இணங்க பல நல்ல நூல்களை தேடி பிடித்து படிக்க தெளிவு பெற வழிவகுக்கும் இப்பகுதி புத்தகம் படி. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் ரேலுமீரா. புத்தகம் படி நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கவிருக்கும் புத்தகம் எழுத்தாளர் திரு கோ. ஒளிவண்ணன் அவர்கள் எழுதிய சிறுகதை தொகுப்பு. அவருடைய சிறுகதை தொகுப்புகள் பகுதி 1, 2, 3 அப்படின்னு நிறைய வந்திருக்கு. அதில் இந்த பகுதி புத்தகம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த புத்தகம் எழிலினி பதிப்பகத்தில் வெளியான நூல். இது சின்ன சின்ன சிறுகதைகள், ஒரு உணர்ச்சி பூர்வமான உறவு முறைகளும் உணர்ச்சி பெருக்கு, அதாவது ஒரு மனிதனுக்குள்ள எப்படியெல்லாம் அவனுடைய மனநிலை மாறுபடுகிறது, அப்புறம் ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய மனநிலை எந்த நிலையில் பக்குவப்படுகிறதுங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப அழகாக இந்த சிறுகதைகள் மூலமாக நமக்கு சொல்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த மனிதர்களை பற்றியும் அவருடைய வாழ்க்கையில் சில தாக்கங்களை ஏற்படுத்திய சில கதாபாத்திரங்களை இந்த சிறுகதை தொகுப்புக்குள்ளே அவர் வச்சிருக்கிறாரு. இதில் நான் ரொம்ப ரசித்தது ஒரு 3-4 கதைகள் தான். அந்த கதைகளை பற்றி உங்ககிட்ட இப்போ நான் சொல்லணும். கொக்கரக்கோ அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இந்த கதை ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ரொம்ப கடுமையான வார்த்தை பரிமாற்றம் கூட சொல்லிக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். எப்படியே சுவாரஸ்யமாக படிச்சுட்டே போகும்போது தான் அவர் இதில் இன்னும் சாதாரண விஷயம் இல்லை, ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை இதில் உள்ளே வச்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை படிக்கும்போது தான் ஒரு வீட்டில் யூஸ்வலாக எல்லாரும் கோழி அடித்து சாப்பிடுவாங்க இல்லையா. இவங்க சேவல் அடித்து சாப்பிடுவாங்க. ஏன் சேவல் அடித்து சாப்பிட மாட்டாங்கன்னா, அது கொஞ்சம் தெய்வ வழிபாடு இருக்கிறதுனால கடவுளுடைய பேரில் இருக்கக்கூடிய அந்த சேவலை அடிக்கிறது தப்புங்கிறது ஒரு பிரிவில் உள்ள மக்களுக்கான ஒரு நம்பிக்கை. அதை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னபோது மாமியார் மருமகளை திட்டுறதும், அப்புறம் மருமக ஒரு 50 வயது மதிக்கத்தக்க மருமகள், மாமியாருக்கு ஒரு 70 வயதுக்கு மேலே இருக்கும். அப்புறம் அந்த மருமகள், அப்புறம் ஒரு பேரன். அந்த பேரனுக்கே 20 வயசு கடந்த பையன், அவன் எங்கேயோ ஒரு இடத்துல வெளியூரில் வேலை பார்க்குறான். அதை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கட்டுமையாக வார்த்தை திட்டிப்பாங்க. மருமக மாமியாரை சொல்லும், மாமியார் மருமக சொல்லும், இப்படியே போயிட்டுருக்கோம். கடைசியில் தான் அந்த மாமியார் ஒரு குழம்பு வச்சு கொடுத்ததுக்கப்புறமா அந்த மருமக அது ஒரு வெறுப்பா அது எதையோ எடுத்து வாயில் அதை வைக்கும் பொழுது வயசானால் கூட அவங்களுடைய அந்த ருசியும் அந்த பக்குவமும் கொஞ்சம் கூட குறையலங்கிற அந்த ஒரு இது அந்த மருமகளுக்கு தோணும். அப்போ தான் அவங்க மாமியார் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதுதான் அந்த கதையின் இறுதி இடத்துல வரும். அதாவது நீயும் கணவனை இழந்திருக்கேன், நானும் கணவனை இழந்துட்டேன், இனிமேல் நமக்குள்ள என்னத்துக்காக இந்த நம்பிக்கைகளும் இந்த தேவையில்லாத விஷயங்களையும் நம்ம போட்டு நம்ம கஷ்டப்படுத்திக்கணும், என்ன பார்த்தாலுமே என்ன நீ பார்த்துக்கணும், உன்னை நான் பார்த்துக்கணும், அவ்வளோதானே வாழ்க்கை அப்படின்னு இருக்கும். இதில் ரொம்ப மிரள வைக்கக்கூடிய பல உண்மைகள், அதாவது சில நம்பிக்கைகள் மட்டுமே தான் நம்மளை ஒரு சில விஷயங்களை நோக்கி பயணிக்க வச்சுக்கிட்டே இருக்குது. அதை மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான விஷயங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் அப்படிங்கிற பேரில் மனிதர்கள் கட்டி போடப்பட்டு இருக்கிறார்கள். அதை தாண்டி விட்டால் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உறவு பிணைப்போட வாழறதுக்கான வழிகளை அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்ட கதை தான் இது. ரொம்ப பெரிய விஷயத்த நறுக்குன்னு சொல்லியிருப்பார். அதனால் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி காற்றில் கரையும் கனவுகள் அப்படிங்கிற ஒரு கதை இந்த தொகுப்பில் வரும். அது ஒரு விலை மாதர் அவர்களை பற்றியும் அந்த தொழிலுக்குள்ளே தள்ளப்பட்ட ஒரு பெண்ணை பற்றின கதை. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இது மாதிரி நிறைய பார்த்துருக்கோம், திரைப்படங்கள் பார்த்துருக்கோம், இப்போல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் ஃபில்ம்னு சொல்லக்கூடிய குறும்படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கதையில் அவளுடைய பார்வையில் மற்றவர்கள்ன்ற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லப்பட்ட ஒரு கதை. இதெல்லாம் நீங்கள் படித்தாதான் அதில் முழுசாக உங்களுக்கு அதோடைய இது புரிய வரும். அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய ஒரு கதை. அதுக்கப்புறம் ஒரு அதாவது இவருடைய அந்த சீக்வன்ஸே ரொம்ப அழகாக போட்டிருப்பார். கொஞ்சம் சீரியஸாக ஒரு கதை போகும், அப்புறம் வெறும் வாக்குவாதத்தோட ஒரு கதை போகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் காமெடியாக ஒரு கதை போகும், அவர் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு கதை போகும். அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி போட்டிருப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கும். டிஜிட்டல் பூக்கள்னு ஒரு கதை.
அதுவும் வந்து ஒரு மாதிரி ஒரு நவீன காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து நமக்கு அங்கங்கே தூவி தூவி போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜோலார்பேட்டை ஜோதி மாமா அப்படின்னு ஒரு கதை. இது நம்ம எல்லாரையுமே எங்கேயோ ஒரு கட்டத்தில் வந்து அந்த அந்த ஒரு கதாபாத்திரத்தோட ஒப்பிட வைக்கும். ஒன்று நம்மளுடைய பெரியவர்கள் யாராவது அதில் அவர்களை வந்து இந்த இடத்துல ஞாபகப்படுத்தும். சில பேருக்கு தன்னையே ஞாபகப்படுத்தும். அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள், ஒரு சின்ன பையன் அவனுடைய மாமா வந்து ஊர்லேருந்து வருவார். எப்போ வந்தாலும் அவர் என்னென்னமோ வாங்கிட்டு வருவார். அந்த மாமானாலே இவனுக்கு ஒரு பிம்பம் இருக்கும். அந்த மாமானா அவர் ரொம்ப வசதி வாய்ந்தவர், அவர் ரொம்ப பெரிய ஆள், அவரால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கும். ஆனால் வளர்ந்து ரொம்ப காலம் கழித்து அந்த மாமாவுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் அந்த மாமாவை போய் பார்க்குறதுக்கு நேரில் போகும்போது இவங்கெல்லாம் வளர்ந்துருப்பாங்க. அப்போது அந்த சின்ன பையன் வளர்ந்தது பிறகு அந்த மாமா வீட்டுக்கு போகும்போது பார்த்தா ஊருக்கு எல்லையில் ஒரு சின்ன குடிசை வீட்டில் அந்த மாமாவுடைய வாழ்க்கை. அந்த மாமாவுடைய மனைவி வந்து அவரை வந்து ரொம்ப பெரிய அளவுலாம் ஆமாம் என்னத்தை பெருசாக இந்த ஆள் வாழ்ந்துட்டான், இப்போ பாரு கிடக்கிறான் பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை. அப்போ இந்த மாமாவின் பிம்பம் வந்து எந்த அளவுக்கு மாறுது பாருங்கள் அந்த அந்த பையன்கிட்ட. அப்போ ரொம்ப வந்து அவர் தானே இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா, அவரே வந்து கொஞ்சம் கடன் வாங்கியும் மற்றவர்கள்கிட்ட எதிர்பார்த்து தான் கொடுத்துருப்பாரே தவிர மற்றபடி ஒன்றும் பெரிய அளவுலலாம் இருக்காதுங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவனுடைய அக்கா, அந்த உடன் பிறந்த சகோதரி சின்ன வயசுலேயே வெளியிலலாம் போகும்போது அந்த மாமாவை கூட்டிட்டு போயிருப்பார். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவள் கூட பயணிக்க மாட்டான். அந்த மாமா வந்தால் நான் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாள். இது ஒரு ஒரு அப்படியே ஒரு இழை மாதிரி அழகாக முடிச்சிருப்பார். அது விவரிச்சும் இருக்க மாட்டார், ஏன் போகலை அப்படிங்கிறத சொல்லியே இருக்க மாட்டார். நம்மளே புரிஞ்சிக்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக அதை சொல்லியிருப்பார். அப்போது அவள் ஏதோ ஒரு இடத்துல உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த மாமாவால் அவள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாள். ஆனால் அதை வந்து அவள் அப்படியே போகிற போக்கில் சொல்லியிருப்பார். அது விவரிச்சே இருக்க மாட்டார் எங்கேயுமே எழுத்தாளர். இதுதான் அந்த எழுத்து ஆளுமை அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு கதையை வந்து நம்ம படிக்கும் பொழுது சில விஷயங்கள் நம்மக்கிட்ட விட்டுடுறாங்க இல்லையா எழுத்தாளர்கள், அதுதான் சிறப்பு. அப்போது அதை நம்ம வந்து எப்படி அதை நம்ம பார்க்குறோம், நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கிறது, நம்மளுடைய மனநிலை அந்த கதையை படித்து முடித்த பிறகு எப்படி இருக்கிறது, அந்த மாமாவின் பிம்பம் என்ன அந்த குழந்தைகளிடத்தில், கடைசியில் அந்த மாமாவை நேரில் போய் பார்க்கும் பொழுது என்ன மனம் மாறுகிறது, நம்மளுடைய மனநிலை அப்போ எப்படி இருக்கிறது. ஒருத்தங்களை பற்றி நம்ம வந்து நேரில் பார்க்குறதுக்கு முன்னாடி, அதாவது அவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து நம்ம ரொம்ப நெருங்கி இல்லாமல் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். நெருங்கி பார்க்கும்போது ஓஹோ இப்படி தானா இவ்வளோதானா அப்படின்னு இருக்கும்போது நம்ம அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான சிறுகதை தான் திரு கோ. ஒழிவண்ணன் அவர்கள் எழுதிய சிறுகதை. இந்த கதை புத்தகத்தை நீங்கள் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப ஒரு அழகான புத்தகம், அழகான சிறுகதைகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.